புதிய எண்ணங்களையும் புதிய பார்வைகளையும் வரவேற்றே ஆக வேண்டும். வெறும் பேனா முனையினால் மட்டும் புதிய லட்சியங்களை நாம் அடைந்துவிட முடியாது. அதற்கு இந்த சமூகமும் தொடர்ந்து பரிசோதனை முயற்சியில் இறங்கியாக வேண்டும். அப்பா எழுந்துட்டார்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒன்று பண்ணலாம், பேசாம பின்பக்கமா போயிடலாம். அம்மா கண்டிப்பா சமையல் அறையில தான் வச்சிருப்பாங்க. அங்க போய் பார்க்கலாம். யாரு? பூனையா இருக்கும். தூங்குமா. கதவை யாரு திறந்து வச்சிருக்கா? கங்கா, கொஞ்சம் கதவை சாத்து. பாலானே, சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். அம்மா அப்பா மேல இருக்க கோவத்தை கங்கா அக்கா மேல ஏன் காட்டுறீங்க? வாங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க. நாம எத்தனை பேர் இருக்கோமோ அத கணக்கு பண்ணி பங்கு வச்சு பிரிச்சிருக்கு. இது ஏன் பங்குல இருந்து, இது ஆனந்த் அண்ணன் பங்குல இருந்து, இது மஞ்சுளா அக்கா பங்குல இருந்து, அப்புறம் இது துளசி அக்காவோட பங்குல இருந்து, இது அத்தையோட பங்குல இருந்து, அப்புறம் இது அம்மாவோட பங்குல இருந்து, அப்புறம் இது அப்பாவோட பங்குல இருந்து. எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம அப்பாவும் அப்படித்தான். பீம், அப்பா என்கிட்ட இனிப்பா இருக்கிறது இல்ல. என் மேல அவருக்கு வெறுப்பு தான். அவரு எனக்கு பிடிச்சதை எப்பவுமே பண்ண விடுறதில்ல. ஆனா எனக்கு பிடிச்சது வாத்தியம் வாசிக்கிறது தான். என்னைக்கு அவர் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன். என் மத்த பசங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. பாலா மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறான்.
அவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? My name is Bhima Rao Ramji Ambavadekar. அத்தை, ஒண்ணு பண்ணலாமா? பாலாக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு அவனை பார்க்க போலாமா? அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும், நானும் அவனை பாத்துருவேன். அது மட்டும் இல்ல, அவன் இல்லாம எனக்கு இந்த வீடே வெறுமையா இருக்கு. நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், நான் இன்னும் அவனை ஒழுங்கா பார்க்கவே இல்ல. அவன் கூட உட்கார்ந்து சரியா பேச கூட இல்ல. சரியா சொன்ன கங்கா. நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லயே சாப்பாட்டு பிரியம் பாலாதான். நீ சொன்னா அவன் நிச்சயம் கேட்பான். போலாமா? அவங்கிட்ட பேசி புரிய வைக்கலாம். ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டானா? ஆனா ஒண்ணு, உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா கோவப்படுவான், அப்புறம் நம்மள போகவும் விட மாட்டான். ராத்திரி எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா? என்கிட்ட யாருமே கேட்கவே இல்லையே. இது நல்லா இல்ல. இங்க பாருங்க, ராத்திரி எழுந்து யார் உருண்டைய சாப்பிட்டது? அதுல எங்க பங்கும் இருக்கு. ஆமாண்ணே, அதுல ஏன் பங்கும் இருக்கு. என்ன, நீங்க 3 பேரும் சாப்பிடலனா? அது நான் வந்து கனவுல லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனா, அப்போ என்னோட தூக்கம் கலைஞ்சிடுச்சு. அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாரு, கனவை நனவாக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லுவார்ல. அதனால என்ன பண்ணேன், எல்லா உருண்டையும் சாப்பிட்டேன். வயிறு நிறைஞ்சதும் பார்த்தேனா, ஒரு உருண்டை கூட மிச்சமே இல்ல. பீம், நீ இப்படி பண்ணுவ நீங்க எதிர்பார்க்கல. ஏன் பங்கு சாப்பிட்டுட்டியா? தப்பாச்சே. நீ சரியான சாப்பாடு இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்ட. இனி நீ சொல்ற எதையும் கேட்க மாட்டோம். இவனை பாருங்கப்பா. பீம் இர்ரா, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. பீம் நில்லு, நில்லு, ஓடாத, நில்லு. பீமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டானே. அவன் பொய் சொல்றான். பீமாவா? நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு அவனுக்கு தெரியும். எனக்கு புரியலங்க. பாலா வந்திருந்தான். அதெல்லாம் இருக்கட்டும், தனியா எப்படி எல்லாத்தையும் சாப்பிட்ட? காத காட்டுமா சொல்றேன். பாலா அண்ணன் வந்தா எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன்னு போய் சொல்லிடு. அம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னா? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாவு உருண்டை உங்க அக்கா பண்ணதானே, அப்போ அவளையே திரும்ப பண்ண சொல்லுங்க. பீமாவை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? இல்ல, வாங்க வாங்க, நான் திரும்ப செஞ்சு தரேன். உட்காருங்க. எனக்கு 100, எனக்கு 200, எனக்கு 300, எனக்கு 2000. அப்படின்னா என் பாலாவுக்காக 5000. டேய் பாலா, விடு பீம், என்ன கொஞ்சம் தூங்க விடு. டேய் பாலா எழுந்துரு. நான் அடிச்சிடுவேன் பீம்ராவ், என்ன தூங்க விடு. எழுந்துடுறா. இது பீம் இல்லடா, நாங்க. இந்த பாலா புடி. இது என்னது? 2 பைசா. 2 பைசாவா? ஆமா, 2 பைசா. உன் சம்பளம். என் சம்பளமா? ஆமாப்பா, உன் சம்பளம் தான். அங்க கச்சேரிக்கு போனோம்ல, அதுக்கான சம்பாத்தியம் இது. இவ்வளவு பணமா? ஆமா, இவ்வளவு உனக்கு தான்.
இதுல ஒரு பைசாவை பீமுக்கும் ஆனந்துக்கும் பள்ளிக்கூடத்துல கட்டிடலாம். மிச்சம் ஒரு பைசாவில் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். நீ தான் நல்லா வாசிக்கிறியே, உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துதானே ஆகணும். 2 பைசா என்ன, ஒரே நாள்ல 200 ரூபாய் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவ. ஏய் பாலா, பாலா இது உன்னோட முதல் சம்பளம், கொண்டாடியே ஆகணும். வா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். ஆமா பாலா இன்னைக்கு முதல் சம்பளம் வாங்கியிருக்கான்ல, கண்டிப்பா கொண்டாடி ஆகணும். சாப்பிட்டு அடிச்சு காலி பண்றோம். இல்ல, நான் என் முதல் சம்பளத்தை என் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்பா என்னை பார்த்ததுமே கோவப்படுவாரு. நான் இந்த பைசாவை பீமா கொடுப்பேன். பீமா இப்ப பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிட்டு இருப்பான். நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இதை சாப்பிடுங்க. முட்டாள் பாலா, விடு விடு. அவனுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி, பணக்கார சேட்டையாவுக்கும் மகிழ்ச்சி. வாங்க சாப்பிடலாம். ஏமா உன் வீட்டுக்காரர் ஏன் கூட வரல? அந்த அளவுக்கு வேலையா என்ன? ஆமா அத்தை, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கொஞ்சம் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கலாம்ல, எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். அவரையும் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அத்தை, மிளகா வெளியில இருக்குன்னு நினைக்கிறேன், நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அவருக்கு எங்கத்த வேலை இருக்கு? அவருக்கு வேலை போனதுல இருந்து அவர் தினம் வேலையை தேடிட்டு தான் இருக்காரு. எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு, அவர் என் கூட பேசுறது கூட இல்ல. நானே வழிய பேச போனாலும் என்ன திட்டி விட்டுறாரு. வீட்டுக்கு என் கூட வாங்கன்னு நான் எவ்வளவோ தூரம் சொன்னேன், ஆனா அவர் வரலையே. என் பிறந்த வீட்டுக்கு என் புருஷனோட வரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? எவ்வளவு நாளா இதெல்லாம் நடக்குது? எது எவ்வளவு நாளா நடக்குதுமா? அதத்தான் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. கங்கா அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாருல, அப்பவாவது சொல்லிருக்கலாமே. இது சின்ன விஷயம் தானம்மா, அதான் வேலை பரபரப்புல கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாரு. இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? இத சொல்லிதான் ஆகணும் கங்கா. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவுல சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா மாறிடும். 2 பேருக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அத அப்பவே பேசி தீர்த்தணும். நானே அவர்கிட்ட பேசுறேன். வேண்டாமா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க அவர்கிட்ட பேசினா நான் அவரை பத்தி குறை சொல்ல இங்க வந்துதான் நினைச்சுப்பாரு. இன்னும் மாமா மிளகா எடுத்துக்கிட்டு வர? வந்துட்டேன். பாலாவுக்கு சமைச்சு எடுத்துட்டு போகணுமா? வந்துட்டேன் அத்தை. பயந்துட்டீங்களா? அடிக்கிறதா இருந்தா அடிச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனந்த் அண்ணே, எதுக்கு கத்துறீங்க? நீங்க எப்போ சண்டை போடுறதுக்கே தயாரா இருங்க. பாலாண்ணே இப்போ எதுக்கு வந்திருக்காருன்னு கேக்கலாம். பாலாண்ணே எதுக்கு வந்தீங்க? ஏதாவது விஷயமா? இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு பாலானா?
2 பைசா என் வாழ்க்கையோட சம்பாத்தியம். பீம், இந்த பணத்தை பிடி. இதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கட்டிட்டு. அம்மா அப்பா இந்த பணத்தை வாங்க மாட்டாங்க, அதனாலதான் உன்கிட்ட தரேன். வேண்டாம் பீம், நாம இந்த பணத்தை வாங்கினா அப்பாவுக்கு பிடிக்காது. நமக்கு இந்த பணம் தேவையில்லை. உங்க சம்பளம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம். வா பீம். பீம் பீம், உனக்கு வாழ்க்கையில எப்ப பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு, சரியா? சரி பாலானு, வேற ஏதாவது சொல்லுமா? மாவு உருண்டை நல்லா இருந்துச்சு. அப்படின்னா ராத்திரி நீங்க வந்துதான் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா? ஆமா சாப்பிட்டேன். உன்னோட பங்கையும் நான் சாப்பிட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? நான் உங்களை விட மாட்டேன். பாலாண்ணே, வீட்டுக்கு வந்துருங்கண்ணே. அண்ணே, இந்த தாளம் வேணாம், மாத்தி யோசிங்க. உருண்டை நல்லா இருந்துச்சுல்ல? நல்ல இனிப்பு. ஆமா, நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். பாலா இல்லையா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பாலா எங்க? அத்தை, பாலா, பாலா, நீங்களா? பாலா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. பாலா, நாங்க உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். வா வா, உட்கார்ந்து சாப்பிடு வா. சரி அத்தை. சரி வா சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது இல்ல? வாப்பா, வந்து சாப்பிடுவா. இதையெல்லாம் பார்த்தாருன்னா அப்பா ரொம்ப கோவப்படுவாரு. நாங்க 2 பேரும் உன் அம்மா அப்பா இல்ல. உன் கோவத்தெல்லாம் அப்பா அம்மா கிட்ட காட்டு. வாய மூடிட்டீங்க, வா வந்து சாப்பிடு. வாப்பா. உட்காரு. வெண்டைக்காய் கூட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கோம். நல்லா சாப்பிடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. நம்ம நாட்டுக்கும் உண்டு. இந்த பணம் என் வாழ்க்கையோட சம்பளம். பீம், இந்த பணத்தை எடுத்துக்கோ, போய் பள்ளிக்கூடத்துல கட்டிடு. பாலான், எனக்கு ஒரே திருவிழால பாத்திய வாசிச்சதுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? எல்லா மாணவர்களும் அவங்க நாட்டோட வரலாறை கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி சொல்லுங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாரத நாட்டுக்கு எப்ப வந்துச்சு? ஐயா, ஒரு தடவை கச்சேரிக்கு போனா எவ்வளவு பணம் கிடைக்கும்? கச்சேரிய பத்தி கேக்குறான். மூத்த அண்ணன் வாத்தியம் வாசிக்க போயிட்டான். சின்ன தம்பி என்னடானா பணத்தை பத்தி பேசுறான்.
போ போ கிளம்பி போ, மொத்த குடும்பமும் போங்க. ஐயா, இந்த வகுப்புலயே இவன் தான் ரொம்ப கவனமா படிப்பான்னு சொல்வீங்க. அவன் கவனம் எங்க இருக்குன்னு பாருங்க, வாத்தியத்துல இருக்கு. சரி சரி பசங்களா, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. பீம், என் கூட வெளியே வா. என்னாச்சுன்னு சொல்லுப்பா. உனக்கு வாத்தியம் வாசிக்கணுங்கிற ஆசை இல்லைன்னா வீட்டுக்குள்ள வா. நான் பாலாவை உங்களை விட்டு நிரந்தரமா பிரிச்சிருக்கேன்.